தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நிறைய பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக டாரட் கார்ட் ரீடர் சாரா மேம் நினைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தொடர்ந்து பேச போறோம். முதலாவதா இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம்? ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு கொலாபரேஷனோ இல்லை பணம் பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது மற்றவங்க கிட்ட சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்கிறதோ அதெல்லாம் தாராளமாக இந்த வாரம் செய்யலாம் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்யக்கூடாதுன்னா, இவங்க ஒரு பெண் நபராக இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆடை அலங்காரம் அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து தவிர்த்துறது குறைச்சிறது நல்லது. ஒரு ஆண் நபராக இருக்காங்கன்னா பெண் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறத தவிர்த்துடணும். இவங்களுக்கான லக்கி கலர்னா? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் பிளாக் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மேஷ ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 50466. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் இவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது இவங்களுடைய கவலையெல்லாம் மாறக்கூடிய அந்த ஒரு நாள் அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நடக்கும், கிடைக்கும், பிரபஞ்சம் கொடுக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்கு? மேஷ ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இப்போது காதல் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது சரி வர ஆரம்பிக்கும். இவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியே அந்த வாழ்க்கை வந்து நல்ல விதமாக அமையும். ஏன்னா அவங்களோட முருகர் எப்போவுமே இருக்கிறாரு, அதை மட்டும் என்றைக்குமே மறந்துடக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. மேஷராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி இவங்க வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ரிஷபராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசி இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதனால் நம்ம ஒரு மனக்கவலை இருக்குது, அது எதனால் இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ண என்ன வழி, அதை மட்டும்தான் அவங்க யோசிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த கவலைகள் உருவாக காரணம் என்ன அதை யோசிக்கிறது, அதுக்கான சொல்யூஷன் எடுக்கிறது, இது நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா மேற்கொண்டு அதை நினச்சி இன்னும் கவலைப்படக்கூடாது, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படின்னு பார்க்கணும். அதனால் மேற்கொண்டு அதையே நினச்சி கவலைப்பட்டு ஒரே இடத்துல முடங்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர்னா? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ரிஷபராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 441414. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் இவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது வாழ்க்கையில் ஒரு சில ரிஸ்கியான விஷயங்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வித நன்மைகளும் நடக்கும், அதற்கான ஸ்பார்க் உருவாகும். ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? ரிஷபராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதும் வடபழனி செந்தில் ஆண்டவரை வடபழனி முருகரை தரிசனம் பண்ணியோ இல்லை மானசீகமாக வழிபாடு செஞ்சோ வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மன ரீதியான பெரிய அமைதி ஆறுதல் நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் இவங்க அதே மாதிரி வேல் வச்சு வழிபடும் போதும் அந்த வேல் இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக எப்போவுமே இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுன ராசி வரக்கூடிய இந்த வாரத்தில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? மிதுன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, அது ரிலேட்டடாக அவங்க வந்து கடின உழைப்பு மேற்கொள்கிறது, இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்யக்கூடாதுன்னா இமோஷன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. ஒருத்தவங்களுக்கு நான் அன்பு கொடுக்குறேன், கருணையை காட்டுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்னா? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் எல்லோ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மிதுன ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 37371133. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்போவுமே வந்து உருவாகும். அவங்க லைஃப்பில் வரக்கூடிய குறுக்கீடுகளை தகர்க்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன் உருவாகும். மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது? மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
இவங்க கூடவே அம்மா இருந்தாலும் சரி, அம்மா வந்து தூரமாக இருந்தாலும் சரி, அதற்கு மேற்கொண்டு முருகர் இன்னொரு அம்மாவா அவங்களுக்கு இருந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு முருகர் மூலியமா நிச்சயமா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால எந்த ஒரு மனக்கவலையா இருந்தாலும் அது அப்பப்போ முருகர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டாலே அவங்களுக்கு அந்த ஒரு அம்மா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆறுதல் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி இவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கடகராசி இந்த வாரம் என்ன செய்யலான்னா, ஏதாவது ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கணும் நினைக்கிறாங்க, பொருட்கள் மாற்றணும்னு நினைக்கிறாங்க, வண்டி மாற்றணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது இடம் மாறணும்னு நினைக்கிறாங்க, வீடு மாற்றிக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். இந்த மாதிரியான மாற்றத்திற்கான விஷயங்களை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லதாக இருக்கும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, கெட்ட சவகாசங்கள் இல்லை வேறு ஏதாவது அடிக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா அது அறவே இந்த வாரம் வந்து தவிர்த்துடணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கடகராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1551938. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸில் இந்த வாரம் முழுவதும் இவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய கனவு என்னவோ அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணக்கூடிய அந்த சூழல் உருவாகும். அண்ட் தொடர்ந்து அதில் வந்து ஒரு முனைப்போடு இருப்பாங்க. கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு ராஜ வாழ்க்கை மாதிரியான ஒரு உயர்வு, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதற்கு முதல் இவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் நடந்துக்கணும். இதை அவங்க எந்த அளவுக்கு எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பை கொடுக்குறாங்களோ அதை விட பல மடங்காக அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் உருவாகும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்ம ராசி இவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க செய்யலாமா இந்த வாரம்? சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு தைரியமான முடிவுகள் எடுக்கலாம், தைரியமான காரியங்களில் இறங்கலாம், இதை சார்ந்த பிரயாணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, அதாவது எல்லார்கிட்ட வந்து ஒதுங்கி இருக்கிறது, நான் செய்யக்கூடிய செயலில் வேறு யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? சிம்ம ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 43. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக செய்ய ஆரம்பிப்பாங்க. அண்ட் அவங்களுக்கான ஒரு இணக்கமான சூழல் மற்றவங்க கிட்டேருந்து ஏற்படும். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? சிம்ம ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்க இந்த வாரம் ஏதாவது ஒரு முக்கிய செயல்களில் ஈடுபடுறாங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்களோட அந்த துணையோடு செயல்படலாம், இல்லை அவங்க கூட பிறந்தவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம். இதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து நான் ஒரே பையன்தான், வீட்டுக்கு ஒரே ஆள் தான், பட் எனக்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படின்ற போது முருகரையே அந்த உற்ற துணையாக உடன் பிறந்த துணையாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கன்னிராசி இவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க இந்த வாரம் செய்யலாமா? கன்னிராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து மேற்கொள்ளணும். குறிப்பாக உடல் ரீதியான உடற்பயிற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது, ஏதாவது மாற்றி செய்யணும்னு நினைக்கிறாங்க ஒரு செயலை அப்படின்ற போது அதில் தாராளமாக மேற்கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டாமா? இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த வாரம் யாருக்கிட்டேயும் ஒரு புதிய வாக்குறுதியை கொடுக்கறதோ இல்லை புதிய நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப மிங்கிளாய் பேசுகிறதோ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து குறைச்சிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கன்னிராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 21818. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகும்.
கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னவா இருக்குமா? கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரத்திலிருந்து ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ளணும். பார்க்குற இதெல்லாம் நல்லா இருக்கோ, பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கோ, அதெல்லாம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு எண்ணக்கூடாது. பழமையான விஷயங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில குணங்களும் பழமை வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் அதனால் யூஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதை வந்து கைவிடக்கூடாது. அது காலம் கடந்தாது அது பதில் சொல்லுன்றதுனால பழைய நல்ல குணங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கன்னிராசி என்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி இவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க செய்யலாமா? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணலாம். சேரிட்டி ஒர்க்ஸ் மாதிரியான விஷயங்கள் தாராளமாக பண்ணலாம். என்ன பண்ண வேண்டாம் மேம்? இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆஃபரை உடனே அக்செப்ட் பண்ணிக்காமல் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2222 233. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால் இவங்க எப்போவுமே பாசிட்டிவிட்டியாக இருப்பாங்க, பாசிட்டிவான விஷயங்களை செய்வாங்க. அது எப்போவுமே அவங்களுக்கு ஸ்டேபிளாக அமைஞ்சிடும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் முழுவதும் குறிஞ்சி ஆண்டவரை தரிசனம் பண்ணியோ வழிபட்டோ வரும்போது இவங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வளர்ச்சி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த பசுமையான அமைதியான வாழ்க்கையை தேடுறாங்களோ நிச்சயமாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் ஃபேமிலியோட குறிஞ்சி ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம். நேரடியாக முடியாத பட்சத்தில் மானசீகமாக குறிஞ்சி ஆண்டவரை நினச்சி வீட்டில் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் துலாம் ராசி என்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி இவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான விஷயங்களையும் இவங்க செய்யலாமா? விருச்சிக ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஒரு ஆண் நபராக இருந்தால் சில பொறுப்புகளை வந்து மேற்கொள்ளணும், அதை சரிவர செஞ்சு முடிக்க பார்க்கணும். ஒரு பெண் நபராக இருக்காங்கன்னா அவங்களுடைய கணவர் இல்லை அப்பா அவங்களோட மூத்தவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்கன்னா அதை அவங்களோட சப்போர்ட்டை எடுத்து இவங்க சில காரியத்தை மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாமா? இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, எல்லாத்தையும் வந்து எடை போட்டு பார்க்குறது, தராசில் வச்சு பார்க்குறது, இப்படியான விஷயங்கள் இந்த வாரம்லாம் சுத்தமாக செய்யக்கூடாது. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் பிங்க் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? விருச்சிக ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 9298. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் இவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால கடந்த கசப்பான நினைவுகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும். அண்ட் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் வந்து வர ஆரம்பிக்கும். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்கு மேம்? விருச்சிக ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அளவுக்கு மீறினா எல்லாமே நஞ்சு தான். அப்போது இவங்களுக்கு அளவுக்கு மீறி என்ன விஷயம் இருக்குன்னா, பயம்தான் மனசில் அதிகமாக இருக்குது. அந்த பயம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, பயம் ஓரளவுக்கு இருக்கணும், அதுவே வாழ்க்கையாக மாறக்கூடாது. அப்போ அந்த பயத்தை வந்து விடணும். அதற்கு முருகர் எப்போவுமே உறுதுணையாக இருப்பார். அப்போ முருகர் இருக்கும் போது எதை பற்றியும் பயப்படக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச தப்பை கூட திருத்தி அமைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை பயம் இல்லாமல் அந்த காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யலாமா? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இமோஷன் ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதுலேருந்து வெளியேறதுக்கு பார்க்கணும். முன்னேறி செல்றதுக்கான ப்ராசஸ் மட்டும் மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, மற்றவங்களுடைய பொறுப்புகளை இவங்க வந்து சுமக்கிறது, மற்றவங்களுடைய வேலையை இவங்க சேர்த்து செய்கிறது, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த வாரம் அவாய்ட் பண்ணணும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் சாண்டல் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8181. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் இவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால ஓல்டு பேட்டர்ன், அதுதான்
பழைய பிரச்சனைகள், அது கொடுக்கக்கூடிய ஒரு வித மனக்கசப்புகள் இதிலருந்துலாம் வெளியேற முடியும். அதை பேட்டர்னை பிரேக் பண்ணி வெளியே வர முடியும். அண்ட் அவங்கள வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னதுங்க? தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இந்த வாரம் குன்னக்குடி சண்முகநாதரை வந்து வழிபடணும். நேரடியாக தரிசனம் பண்ணலாம். இந்த குன்னக்குடி சண்முகநாதரை வழிபடும் போது இவங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உருவாக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி இவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணலாமா? மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டான ஆக்ஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும். இவங்களோட பவர் என்னவோ அதை யூஸ் பண்ணி சில முக்கியமான செயல்களில் வந்து ஈடுபடணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்களோட மிங்கிளாக இருக்கிறது, அந்த பார்ட்டி செலிப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், கேளிக்கைகள் இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ, ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸுன்றதை விட ஒரே ஒரு சிம்பிள், இன்ஃபினிட் சிம்பிள். இந்த சிம்பிளை மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் இன்ஃபினிட் சிம்பிளை யூஸ் பண்ணுறதுனால தன்னைத்தானே அவங்களால ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க முடியும், நிறை குறைகளை பார்த்து சரி செஞ்சுக்க முடியும். அண்ட் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதிய தொடக்கம் வாழ்க்கையில் ஏற்படும். மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ்னா என்னவா இருக்குமா? மகர ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கான ஒரு நல்ல குடும்பம், சுற்றுச்சூழல் எல்லாமே இவங்களுக்கு நல்ல விதமாக உருவாகும். அந்த பாக்கியம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கணும்னா இவங்க முழுமையாக முருகர்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி இவங்களுக்கு வரக்கூடிய இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க செய்யலாமா? கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய குடும்பத்துக்கு எது தேவையோ, தன்னுடைய குடும்பத்தில் எது வந்து இப்போது தேவையான ஒரு விஷயமா இருக்கோ அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வாரம் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, எதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஒரு லாபத்தை கொடுக்காம இருக்கோ, ஒரு பலனை கொடுக்காம இருக்கோ, அதன் மீதான எதிர்பார்ப்புகளை தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கும்பராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 3232 345. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய இன்னர் பவர், இன்னர் ஸ்ட்ரென்த், பர்சனல் பவர் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி முக்கியமான செயல்களை அவங்க செஞ்சு சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ்னா அது என்னவா இருக்குமா? கும்பராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் இவங்க எங்கே போனாலும் முருகருடைய வேல் வந்து எடுத்துகிட்டு போகணும். வேல் இருக்கிற மாதிரி மொபைல் வால்பேப்பரை கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல் கண்டிப்பாக இவங்களை நல்ல வழி நடத்தி கொண்டு போகும். அண்ட் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காப்பாக அது வந்து இருக்கும். கும்பராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க எதிர்பார்க்கலாம், என்ன பண்ணலாம்? மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய விதமான தொழில் தொடங்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். பணம், பொருளாதாரம் சார்ந்து ஒரு புதிய முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாமல் எதை பற்றியும் ரொம்ப யோசிக்கிறது, கற்பனை பண்ணுறது, ஒரு இல்யூஷனில் வாழ்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் க்ரீன் அண்ட் பர்பிள் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மீன ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1717 1177.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ இவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால பழைய கடந்த தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து வெளியேற முடியும். அண்ட் இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அமையும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? மீன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இன்ப துன்பம் எல்லாத்துலேயும் வந்து இவங்க சமநிலையாக இருக்க கற்றுக்கணும். அப்படி சமநிலையாக இருக்கணும்னா முருகருடைய அந்த காவடி ஆட்டத்தை வந்து எப்போவுமே மனசில் வந்து பதிய வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காவடி ஆட்டம் எடுக்கிறதுக்காக கூட வேண்டிக்கலாமே. அவங்க ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை சமநிலையாக மாறும், சமநிலையில் இருக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மீனம் ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, இதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.